வந்து மக்கள்கிட்ட அல்லாஹ் சொல்ல சொல்றான். என்ன சொல்ல சொல்றான்? மறைஞ்சிருக்கல, மறைவானது, மறைவான செய்தி வந்து எனக்கு தெரியாது, இத சொல்லிவிடுங்க. அதோட கூட அல்லாஹ் சும்மா விடல, அதுக்கு லாஜிக்காக தர்க்க ரீதியாக சில காரணங்களை அல்லாஹ் வைக்கிறான். எப்படி? குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், லவ் குன்து அலமுல் கைப் லஸ்தக்தர்து மினல் கைரி வமா மஸ்ஸனிய ஸூ. நபியை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு மறைவானது தெரியும் என்றால், மறைவானது எனக்கு தெரியும் என்று இருந்தால் வெறும் நன்மைகளாகவே நான் அள்ளி குவித்திருப்பேன். எனக்கு ஒரு தீங்குமே ஏற்பட்டிருக்காது, ஆனா எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது, அதனால மறைவானது தெரியாது. எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? இப்ப உதாரணம் எடுத்துக்கிறோமே, நான் இருக்கிறேன், மறைவானது என்ன? எனக்கு பின்னாடி இவர் இருக்காரு, இவர் ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு என்னை வெட்டுறதுக்கு வர்றாரு பின்னாடி. நீங்களும் யாரும் எனக்கு வந்து சைகை பண்ணல, நான் இருக்கிறேன். முதுகுக்கு பின்னாடி இவர் கத்தி வச்சு குத்த போற தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, 11:26 அவர் குத்துவாரு, 11:26 குத்துவாருன்னு எனக்கு தெரிஞ்சா, அந்த கத்தி வரும்போது அப்படி விளைவிக்கிறவன இதுல தான் குத்துவார் அவர். முதுகுக்கு பின்னாடி குத்த போறது முன்னாடியே தெரிஞ்சா என்னை குத்த ஏழுமா? முதுகுக்கு பின்னாடி 11:27 இந்த மேடை சரிஞ்சு உள்ள போகுதுன்னு வச்சுக்கணும். 11:27 மேடை சரிஞ்சு உள்ள போகுது, அது எனக்கு முன்னாடியே தெரியும். நான் எனக்கு இருக்க, நான் நிக்கிறேன், குதிர மாட்டேன். அட 11:27 அது உழவு போகுதுன்னா 26 இறங்கிடுவேன் நான் தான். அது தெரியாட்டி நான் வந்து துன்பப்பட்டுருவேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்க? லவ் குன்து அலமுல் கைப், மறைவானது எனக்கு தெரிஞ்சா எனக்கு ஏன்பா கஷ்டம் வந்துச்சு கேளுங்க மக்கள்கிட்ட போய். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் சொல்ல சொல்றான் இப்படி மக்களுக்கு புரியுற மாதிரி. அட எனக்கு மறைவானது தெரிஞ்சுங்கன்னா எனக்கு எப்படி கஷ்டம் வந்துச்சு, எனக்கு எப்படி துன்பம் வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. தாயிஃபுக்கு போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பய வரல, ஒருத்தவன் தானா? தாயிஃபுக்கு பிரச்சாரம் பண்ண போனாங்கல்ல ஆரம்ப கட்டத்துல, ஒருத்தன் இந்த பிரச்சாரத்தை ஏத்துக்கல. வேற என்ன கிடைச்சிச்சு? அடி கிடைச்சிச்சு. ஆள் கால் அடித்தான், கிறுக்க மாதிரி விரட்டினா, சின்ன பிள்ளைங்களை விட்டு கல்ல விட்டு எரிய சொன்னா. இதுதான் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சா போகாம இருந்திருக்கலாம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம தாய்ப்புக்கு போக போறோம், ஒரு பய வரப்போறது இல்ல, அடிதான் விழுவும், எந்த நன்மையும் கிடையாது, போகாம இருந்திருப்பாங்கல்ல. ஏன் போனாங்க? ஏன் அடி வாங்கினாங்க? ரிசல்ட் என்னன்னு தெரியாது. உஹது போர்க்களம், உஹது போர்க்களத்தில் பல்லு உடைஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லுலாம் உடையல, அதை தாண்டி சுப்ஹானல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு வேதனையை அனுபவிக்க முடியாது. பல்லுடைஞ்சு சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க. பல்லு உடையல, அதாவது இந்த இரும்பு கவசத்தில் அடிச்ச வெட்டு, இரும்பு கவசம் கிழிஞ்சு போய் அந்த இரும்பு கவசம் வாய்க்குள்ள புகுந்து வாய் 2 அறுக்கப்பட்டு அதுல பல்லு உடையுது, இரும்பே போய் மாட்டிக்கிருச்சு கண்ணத்துக்குள்ள. அந்த அளவுக்கு பயங்கரமான வெட்டு விழுது. எந்த அளவுக்குன்னா மூர்ச்சையாய் விழுந்துடுறாங்க, மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி பரவுது. அப்ப பாத்துக்கிறீங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்கன்னு வதந்தி பரவுற அளவுக்கு மூர்ச்சையாய் விழுந்துடுறாங்க. இவ்வளவு கஷ்டம் நடந்திருக்குத, இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா இந்த நேரத்தில் இந்த அவனுடைய வாள் இப்ப வரப்போகுது, இந்த இடத்துக்கு வரப்போகுது, வெட்ட போனா அப்படி குனிஞ்சிருக்கலாமே. ஏன் வெட்டு விழுந்துச்சு? ஏன் தெரியல? தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராக இருந்தாங்களே தவிர அல்லாஹ்வுடைய சிவத்து பெற்றவர்களாக இல்ல. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா மற்றவர்கள் வந்து எப்படி இருக்க முடியும்? அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்யாணத்துக்கு போனா அங்க உள்ள சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு பாட்டு, அவங்க குடும்பத்தை பத்தி உள்ள புகழ்ந்து பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே பாட்டை மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்க? ரசூலுல்லாஹ் கொஞ்சம் புகழுவோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிறுமிகள் எல்லாம் புது பாட்டு இயற்றி படிக்கிறாங்க. என்ன பாட்டு படிச்சாங்கன்னு கேட்டா, ஒபீனா நபியும் யாலமும் ஆபியகதின், நாளை நடக்கிறதை அறியக்கூடிய நபி இதோ நம்மிடத்தில் இருக்கிறார், நாளைக்கு நடக்கிறது அறியக்கூடிய நபி நம்மிடத்தில் இருக்கிறார் படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே ஆமா நாளை நடக்கிறது எனக்கு தெரியும், நல்லா படிங்கன்னு சொன்னாங்களா? கோபம் அப்படி கொப்பளிக்குது. நிறுத்துங்கிறாங்க. என்ன நாளை நடக்கிறது தெரியுமா? யாருக்கு தெரியும்? தக்கூலி பில்லத்தி தக்கூலி மோத படிச்ச பாட்ட படி. நாளை நடக்கிறத யாரும் அறிய முடியாது, அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும், ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப நாளை நடப்பதை அறியக்கூடியவர் இருக்கிறார் என்று என்னை பத்தி படிக்காத,
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எச்சரிக்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு சந்தர்ப்பத்திலும் தமக்கு அல்லாஹ்வுடைய தன்மை இருக்குது என்று சொன்னதே இல்லை. எத்தனை சஹாபாக்களுக்கு புள்ள இல்லை, இல்லாம இருந்தாங்களா இல்லையா? எவ்வளவு பேருக்கு புள்ள இல்லை. புள்ள கொடுக்கிற அதிகார ரசூலுல்லாஹ் பெற்றிருந்தாங்களா? நம்ம நினைக்கிறோமே, இந்த ஊழியா புள்ள கொடுக்கிறவரு, அந்த ஊழியா விசா கொடுக்கிறவரு, இந்த ஊழியா பாஸ்போர்ட் கொடுக்கிறவரு, இந்த ஊழியா பேய் விரட்டுறவரு, அது இலாக்கா பிரிச்சு பிரிச்சு இந்த கவர்மெண்ட் அர்த்தமா நினைச்சிட்டாங்க. கல்வி அமைச்சர், சுகாதார அமைச்சர் வச்சுக்கிற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அவுளியா பிரிச்சு விட்டாங்க. பாஸ்போர்ட் அவுளியா, விசா அவுளியா, பைத்தியத்துக்கு ஒரு அவுளியா அப்படின்னு சொல்லி பல வகையா வெரைட்டி ஆகிடுச்சுனா. இப்ப புள்ள கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்கிட்ட போறீங்க, புள்ள கொடுக்கிற அதிகாரத்தை எல்லாம் யாருக்கா கொடுத்துருக்கானா? கொடுத்தா ரசூல்லா கொடுத்திருப்பான்ல. ரசூல்லாட்ட எவ்வளவு பிரியமான சஹாபாக்கள் இருந்தாங்களாங்க. புள்ள கொடுக்கிற அதிகாரம் மனுஷன் உண்டா? அவங்களுக்கு அல்ல ஆம்பளை பிள்ளைய கொடுக்கலங்க. ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான் மதீனாவில் இருக்கும் பொழுது. அந்த ஆம்பளை பிள்ளை இப்ராஹிம், பாட்டனார் பேரை வச்சாங்க. அவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்க இப்ராஹிம் மேல. அது சின்ன பிள்ளையிலே மூத்தா போச்சு. தவழ்ந்து நடந்துகிட்டு இருக்கிற பருவத்திலேயே அந்த குழந்தை மூத்தா போச்சு. மூத்தா போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நின்றுகிட்டு என்ன சொல்லல, மூத்தா போச்சு கவலை நாளைக்கு ஒரு பிள்ளை உண்டாக்கிறேன்னு சொன்னாங்களா? இது போன இப்ப என்ன போயிட்டு போகுது, இப்ப என்ன நான் நினைச்ச நாளைக்கு உண்டாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களா? என்னைக்காச்சு அதுல மூத்தா போன பிள்ளை இருக்குது கும்பி இது இல்ல அல்லாஹ்வுடைய உத்தரவோடு எழுப்பி விட்டாங்களா? நீங்க அப்படித்தானே கலாட்டி வச்சிருக்கிறீங்க. பாட்டி வந்துச்சான், அப்துல் கார் ஜிலானி போனிச்சான், ஜிலானி அவர்களே என் பேர மூத்தா போயிட்டான். அப்படியா, பேர மூத்தா போயிட்டானா? சரி இப்ப வர சொல்லிடுவோம். இப்படி எட்டி பார்த்தார் ஆனத்துல. யாரு? அப்துல் கார் ஜிலானி. அப்பதான் ஒரு மலக்குல் மௌத் இஸ்ராயல் இருக்காருல்ல, இஸ்ராயல் ஒரு ஆளே கிடையாது, பொய்யான கதை. இஸ்ராயல் ஒரு ஆள் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு மலக்குல் மௌத், அதான் மார்க்கத்தில் உள்ளது, ஹதீஸ்ல உள்ளது. இஸ்ராயல் ஒரு மலக்கு கம்ப்யூட்டர் வரையும் வாங்குறது இல்ல. எனக்கு ஒரு மலக்குல் மௌத், உங்களுக்கு ஒரு மலக்குல் மௌத். அவங்க கதையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி எட்டி பார்த்தாராம், இஸ்ராயல் போயிட்டு இருக்கிறாராம். மேல கூடையில் அள்ளி கொண்டு போறாராம் உயிரையெல்லாம். அன்னைக்கு ராத்திரி பிடிச்ச உயிரெல்லாம் அள்ளி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, ஐர மீன் மாதிரி. பார்த்துட்டு ஓ இஸ்ராயலு என்னன்னு கேட்டாராம். அந்த அம்மா முறையிடுறாங்க, பாட்டி அந்த ஒரு பிள்ளை மட்டும் விட்டுட்டு போ அப்படின்னாராம். யாரு? மகான் அப்துல் கார் ஜிலானி. உடனே அவர் சொன்னாராம், அதெல்லாம் முடியாது, அல்லாஹ் உத்தரவு போட்டு நான் எடுத்துட்டு போறேன், நீ என்ன கூட சொல்ற அப்படின்னு ஒரு கரெக்டா பேசியிருக்காரு. உடனே இவர் என்ன பண்ணாராம், உறுதியா இல்லையா விடமாட்டேன் அவர். உடனே இவர் பாச கயிறு வச்சிருந்தாராம், ஒரு கயிறு, அப்படி கயிற்றை சுருட்டி அடிச்சாராம். அடிச்சவன அந்த இஸ்ராயல் காலில் கரெக்டா மாட்டினுச்சான். ஒரு வெட்டு வெட்டினாராம், கூடையில் உள்ள அம்புட்டு உயிரும் கொட்டி போச்சான். கொட்டின உடனே அன்னைக்கு மூத்தா போன அம்புட்டு பேர் உசுரா இருந்துட்டாங்களாம், எல்லா உயிரும் வந்துருக்கான். அன்னைக்கு ராத்திரி யாரெல்லாம் மூத்தா போனாங்களோ அவ்வளவு பேர் உசுராயிட்டாங்களாம். இவர் அல்லாட்ட போயிட்டாரு, யாரெல்லாம் இந்த மாதிரி வந்தேன், ஒரு உயிரை கேட்டாரு, கொடுக்க மாட்டேன்ட்டேன், எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாரு. ஏன் அந்த இடத்துல அவன் சண்டைக்கு போயிட்டு நீ ஒரு உயிரை கொடுத்து அல்லா சொல்ல, அல்லா பயந்துகிட்டு சொன்னானா, உன்னுதானே கேட்டாரு, உன்னை கொடுத்து பிச்சை கொண்டு வந்துருக்கலாம்ல, எல்லாத்தையும் விட்டு வந்து நிக்கிறியான்னு அல்லா கண்டிச்சானா. அட பாவிகளா, இந்த மாதிரி இட்டுக்கட்டி எழுதி வைத்துக் கொண்டு அல்லாவை கேவலப்படுத்துறீங்களே. மகான்களை மதிக்கிறோங்கிற பேர்ல யார் அந்த அப்துல் கார் ஜிலானி? அல்லாஹ் அவரு? யார் அவரு? என்ன வரலாறு இருக்குது அவருக்கு? ஒண்ணும் கிடையாது, சும்மா நீங்க இட்டுக்கட்ட கதை. அப்துல் கார் ஜிலானி அல்லாவுக்கு போட்டி அரசாங்கம் நடத்துறாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள மூத்தா போனுச்சே, அப்ப என்ன சொன்னாங்க? அந்த வாசகத்தை கவனிச்சீங்களா? என்ன சொன்னாங்க? அல் ஐனு ததுமவு வல் கல்பு யஹ்சுனு வ இன்னா லி ஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்சூனூன். உள்ளம் வேதனையால் விம்முகிறது, கண்களோ இரத்த கண்ணீரை வடிக்கின்றன. இப்ராஹீமே, உன் பிரிவுக்கு நான் ரொம்ப கவலைப்படுறேன். இதான் சொன்னாங்க. ஒலான கூலு இல்லாம இருந்தா ரப்புனா, ரப்பு திருப்தி படக்கூடிய வார்த்தையை தவிர வேற வார்த்தை நான் பேச மாட்டேன், நான் ஒப்புக்கொள்றேன், அவ்வளவுதான். என் இறைவன் திருப்தியை தராத வார்த்தையை என் வாயிலிருந்து மொழிய மாட்டேன். அப்ப தனக்குன்னு ஒரு பிள்ளைய அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த பிள்ளைய அல்லாஹ் எடுக்கிறான். எடுத்ததையும் ஒன்னும் தடுக்க முடியல, கொடுத்ததுக்கு பதிலாக வேற ஒன்னையும் உண்டாக்க முடியல. என்னதான் செய்ய முடிஞ்சிச்சு? அல்லாவே ஓன் தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுறேன், வேற நான் என்ன செய்வேன்? நீ நாடியவர்களுக்கு கொடுப்ப. அப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யஹபுலி மன் யஷாஉ ذுகுர் வ யஹபுலி மன் யஷாஉ இனாஸா அவ் யுஸபிஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. குர்ஆன்ல அல்லாஹ் வழங்குற ஜட்ஜ்மென்ட் என்ன ஜட்ஜ்மென்ட்? யஹபுலி மன் யஷாஉ ذுகுர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தருகிறார். வ யஹபுலி மன் யஷாஉ இனாஸா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருகிறார்.
அவு தவிஜகும் துக்குரானும் இனாதா ஆணும் பெண்ணுமாக சேர்த்தும் கொடுக்கிறான் சில பேருக்கு போய் எஜாலும் ஐயசாவு அக்கீமா நாடியவர்களை மலடாகவும் ஆக்கி விடுகிறான் ஆம்பளைகளை பொம்பளைகளை மலடாக ஆக்கி விடுகிறான் இது ஏன் டிபார்ட்மெண்ட் அல்லாஹ் சொல்றான் புள்ள கொடுக்கிறதும் எடுக்கிறதும் ஆம்பளை பிள்ளையாக்குறதும் பொம்பளை பிள்ளையாக்குறதும் அதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட அதிகாரம் இதை நான் யாருக்கும் கொடுக்கல நம்ம என்ன பண்றோம் நான் ஒரு ஆண்டவரே நீங்க தான் பிள்ளைய தரணும் பேர் வைக்கிறான் நான் ஊர் பிச்சை ஏன்டா உனக்கு அவன் பேர் வச்சாங்கன்னா அவர் தான் அந்த பிள்ளைய எனக்கு கொடுத்தாரு அதனால எனக்கு இந்த பேருங்கிறான் மைதீன் பிச்சைன்னு ஒருத்தனுக்கு பேரு ஏன்டா உனக்கு இந்த பேருன்னு கேட்டா ரொம்ப நாளா பிள்ளை இல்லையா மைதீன் ஆண்டவரேன்னு கேட்டாகலாம் உடனே அந்த பிள்ளை வந்துருச்சான் மைதீன் ஆண்டவர் பிச்சையை கொடுத்தாரு அவங்க அதுதான் மொய்தீன் பிச்சை நாகூர் பிச்சை இந்த மாதிரி எல்லாம் பிச்சைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இது எந்த மார்க்கத்தில் உள்ளது இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய நேசர்கள்ல குர்ஆனை பரட்டி பாருங்க குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 விருப்பமானவராக சொல்லப்படக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்னான்னு கேட்டா இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன் கட்டுப்படுன்னு அல்லாஹ் சொல்லுவான் உடனே கட்டுப்பட்டுவார் ஏன் எதுக்கு என்ன கேள்வியே கேட்க மாட்டார் அவ்வளவு அல்லாஹ்விடத்துல அவ்வளவு அந்தஸ்து பெற்றவர் இப்ராஹிம் நபி அவர் மாதிரியான ஒரு அந்தஸ்து அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல அல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறான்னு கேட்டா அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கும் சில காரியங்கள் அதையெல்லாம் கூட நமக்கு அல்லாஹ் இபாதத் ஆக்கியிருக்கிறான் எப்படி ஆக்கியிருக்கிறான் அவருடைய பொண்டாட்டி அவருடைய பிள்ளைக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக வேண்டி பாலைவனத்தில் கிடக்குறாங்க